பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 23, 29, 30 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள், மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே என்பதாக. கலப்புள்ள சாராயம், மிக்ஸ்ட் வைன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். கலப்புள்ள சாராயம் இல்லையென்றால் கள்ளச்சாராயத்தை நாடி தேடுகிறவர்களுக்கு வருகிற நிந்தைகள் என்ன என்பதை மேற்குறிப்பிட்ட வசனங்களில் இருக்கிற 6 கேள்விகளில் தெரிகிறது. சாராயத்தை நாடி தேடுகிறவர்களின் எண்ணிக்கை தேசங்களில் பெருகிவிட்டது. சிறியோர் முதல் பெரியோர் வரை சாராயத்தை நாடுகிறார்கள். பள்ளிகள் துவக்கி கல்லூரி வேலை ஸ்தலங்களிலும் சாராயத்திற்கு அடிபணிந்தோரின் எண்ணிக்கை கடற்கரை மணலை போல இந்நாட்களில் காணப்படுகிறது. பெண்களும் இதற்கு விதிவிலக்கல்ல. சாராயத்தின் மூலம் பணத்தை சம்பாதிக்க நினைக்கிற அரசியல்வாதிகள், எப்பொழுதும் குடித்து கொண்டே இருக்கிற ஜனங்கள் என்று தேசமே சாபத்தீடாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. சாராயம் இருக்கிற பாத்திரம் பளபளப்பாய் தோன்றும், ஆனால் அதன் முடிவோ வேதனை. இளமை பருவத்தில் சாராயத்தை குடிக்கும்போது ஒன்றும் நேரிடுவதில்லை, ஆனால் காலப்போக்கில் அது கொடுக்கும் வேதனை பாம்பு கடிப்பதற்கு சமமாய் காணப்படும். சாராயத்தினால் சாகிறவர்களின் எண்ணிக்கை ஒவ்வொரு வருடமும் கூடுகிறது. அதன் மூலம் பாதிக்கப்படுகிற குடும்பங்கள் ஏராளம். சாராயத்தை குடித்து வாகனம் ஓட்டும்போது வருகிற மரணங்கள், அதன் மூலம் நுரையீரல், இருதயம் போன்றவை பாதிக்கப்படுவது, மிக சீக்கிரத்தில் சந்திக்கிற மரணங்கள் எல்லாம் நம் கண்முன்பாக பார்க்க முடிகிறது. சாராயம் முடிவிலே அது பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும் என்பதை தேவ ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்திய தேசத்தில் மாத்திரம் ஒரு நாளைக்கு 25,000க்கு அதிகமானோர் சாராயத்தினால் மரணத்தை சந்திக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. அவைகளல்லாமல் சாராயத்தினால் வருகிற வறுமை, பற்றாக்குறை, சந்தேகம், கற்பழிப்பு, சாபம், சண்டைகள், விபத்துகள் என்று அநேக காரியங்கள் தேசங்களில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அறிந்து தேசங்களில் சாராயம் முற்றிலும் அழிக்கப்பட தேவ ஜனங்கள் ஜெபிக்க வேண்டும். வேல்ஸ் தேசத்தில் எழுப்புதல் நடந்தபோது அங்குள்ள பட்டணங்களில் உள்ள மதுபான கடைகள் மூடப்பட்டன. சில பட்டணங்களில் சினிமா திரையரங்குகளும் மூடப்பட்டன. அப்படிப்பட்ட எழுப்புதல் நம்முடைய தேசங்களில் ஊற்றப்படும் போது மதுபான கடைகளும் சினிமா திரையரங்குகளும் மூடப்படும் நாட்களை நினைக்கும் போது உள்ளத்தில் பெரிய மகிழ்ச்சி வருகிறது. அங்கே கடந்து செல்கிற ஜனங்கள் எல்லாரும் சபையை நோக்கி ஓடி வருவார். அப்படிப்பட்ட நாட்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய தேசங்களில் கள்ளச்சாராயங்கள் முற்றிலும் ஒழிக்கப்பட ஜெபிப்போம். சாபக்கட்டுகளில் இருக்கும் நமது தேசங்களை மீட்டெடுப்போம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்நாட்களில் மதுபானத்திற்கு அடிமைகளாய் திரளான ஜனங்கள் காணப்படுகிறார்களே. போதை பழக்க வழக்கங்கள் அநேகருடைய வாழ்க்கையை சீரழித்து கொண்டு காணப்படுகிறதே. இந்த நாட்களில் கர்த்ததாமே உடைய பிள்ளைகளோடு இடைபடுவீராக. அது பாவம் என்பதை உணர்ந்து கடைசியில் விரியனை போல கடித்து உயிரை வாங்கிவிடும் என்று உணர்ந்து கொள்ள ஒவ்வொருவரையும் கர்த்தர் உணர்த்துவிப்பீராக. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் ஒரு நாளும் இப்படிப்பட்ட பொல்லாத பழக்க வழக்கங்களில் விழுந்து விடாதபடி கர்த்தர் காத்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்ணின் மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தை ஒவ்வொருவர் மேலும் தெளிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.